இந்த பிரச்சனையை யூஸ் பண்ணி இது வெளியில தெரியறதுக்கு இது ஒரு கண்டென்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பேசுற வார்த்தைகளே அது தெரியுது. ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா ஆறு இருக்க பசங்க கிட்ட ஒரு கண்டென்ட் பண்ணி ஏன் இதே அஸ் a ஃபீமேல் வியானா இதே நேஷனல் டெலிவிஷன்ல இதே பார்வதி கமருதீன் என்ன தப்பா தொட்டான்னு ஒரு அலிகேஷனை வச்சாங்களே அப்ப மட்டும் அவரோட லைஃப் போயிரும்னு ஏன் இவ்வளவு கொதிக்கல? இப்ப வர்ற அஸ் a ஃபீமேல் வியானா அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதுதான் சொல்றேன், ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இப்ப வியானா தான் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை பாருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன். இதுல வேற நான் சோசியல் மீடியால பார்த்த பாரு போல்டான பாரு. ஆனா இவங்க எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, நீங்க ஆம்பளை பசங்கிட்ட போய் பேசிட்டே இருப்பீங்க, நீங்களாவே ஒருத்தங்கிட்ட போய் ஏதாவது பண்ணுவீங்க, அப்படிதான் பண்றாங்க. ஆனா நீங்க அப்படிலாம் இல்லக்கா, இஷ்டம்னா நீங்க இதை போய் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு ஏத்தி விட்டுச்சு. ஆனா பார்வதி இல்ல எனக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னுச்சு. இவங்க உன ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க, இங்க இருக்க ஆம்பளை பசங்க ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஏதோ ஒன்று பண்றேன். இதான் சொன்னேன், இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி அது ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு இதான் சொன்னேன். எப்படி கொளுத்தி போடுறது பத்தியில அப்படியே நானும் பார்வதி போய் கேட்கட்டுமே, கேட்டாங்கன்னா இது அவங்களுக்கு தான் ஆப்பா திரும்பி முடியும். பண்றாடி ஏதோ நீங்க போய் வர வந்து பிசிக்கலா பண்ற மாதிரி பேசுறாரு, இஷ்டம்னா நீங்க क्वेश्चन பண்ணலாம். இதுல வியானாவுக்குமே கேட்கணும், அதெல்லாம் அஸ் a ஃபீமேல். ஏன் ஃபீமேலுக்கு மட்டும்தான் மான மரியாதை இருக்குதா? என்ன பேசிட்டு இருக்குது இது லூஸ் மாதிரி? உன்னை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு பொங்குறாங்க. ஒரு பொண்ணா என்னால பொறுத்துக்க முடியலங்கிறாங்க. ஏன் இவங்க தானே ஃபர்ஸ்ட் போய் அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணது, அவரு பதில் கொடுக்கறதுக்காக தானே வந்தாரு. அப்புறம் ஏன் இவங்கிட்ட கேட்கல, நீ ஏன் ஃபர்ஸ்ட் போய் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணனே? பண்றாடி ஏதோ நீங்க போய் வர வந்து பிசிக்கலா இப்படி பண்ற மாதிரி பேசுறாரு. அதே மாதிரி கமருதீன் இவங்களும் சேர்ந்தே எல்லாத்தையும் பேசிட்டு நெஞ்சு மேல எல்லாம் சேர்ந்து படுத்துட்டு அப்புறம் என்னைய பேட் டச் பண்றான்னு ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணாங்களே, அது தப்பா தெரியலையா? இல்ல கமருதீன் அன்னைக்கு பேச வந்ததுக்கு இவன் எனக்கு பிடிக்காம பேச வரான், இது ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி இருக்கு, வெளியில பொண்ணுங்கள் எல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்களா அப்படி இருக்குன்னு சொன்னாங்களே, அது தப்பா தெரியலையா? அதையே வியானா கேட்கல. அப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை என்ன வேணா ப்ரொஜெக்ட் பண்ணலாம், அது பண்ணலாம். அது சாப்பிடுது என்ன? ஐயோ அப்பா, எவ்வளவு கேவலமான கான்வர்சேஷன் அது. நான் கேட்டேன் அப்புறமா, ஐயோப்பா அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல. ரொம்ப முகம் சுளிக்கிற அளவுக்கு பேசினாங்க. அதை கூட எடுத்து ஒரு பாயிண்டா கூட என்னால பேச முடியல. அந்த மாதிரி ஃபேமிலி பாக்குறாங்கன்ற ஒரு பசங்க பார்ப்பாங்க, பசங்க இவங்க சம்டைம்ஸ் ரோல் மாடலா வச்சுக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு காமன் சென்ஸே இல்லை இவங்களுக்கு. அதுதான் இவனாவது இந்த சீரியல்ல நடிச்சிருக்கான், ஒரு சீரியல் ஆக்டர் அவன். ஆனா இந்த பொண்ணு ஒரு விஜே, எவ்வளோ செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ எடுப்பாங்க, இது சோசியல் பீப்புள் எத்தனையோ பேரை இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு. இது ஒரு சமூக பொறுப்பு ஏன் இல்லை இவங்களுக்கு? அப்ப எங்க போச்சு அதெல்லாம்? அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. ஆனா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு பண்ணது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்களுக்கு அது அவமானம் ஆயிடுதா? அது ஏன் இங்க வரதுங்க மட்டும் இந்த ஃபெமினிசத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி கண்டென்ட் பண்ற ஆளுங்களா வருதுங்கன்னா தெரியல. ஆனா இவங்க உன ப்ரொஜெக்ஷன் பண்ணது இங்க இருக்க ஆம்பளை பசங்களோட பேசிட்டு இதுல பார்வதி தான் ஒரு உமன் கார்டு ஃபெமினிசத்தை யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் பண்ணுச்சுன்னா அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி வியானா ஒரு ஃபெமினிசத்தை கொண்டு வந்து அது ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு பாருங்களேன். as a female எனக்கு பொண்ணை வந்து இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன். இதுல சுபிக்ஷா வேற சொல்லுது, அவங்க என்னெல்லாமோ பண்ணி உங்களை ட்ரிகர் பண்ணலாம்னு பண்ணாங்க, ஆனா நீங்க இன்னைக்கு பண்ணீங்க பாத்தீங்களா, அதுதான் கரெக்ட் அப்படிங்குது. இதுக்கு ஆமாஞ்சாமி போடுறதுக்கு துஷாரும் அஸ் a ஃபீமேல் வியானாவும் இந்த வம்பு கேங்ல திவாகர் மட்டும்தான் மிஸ்ஸிங். எந்த இடத்துல எங்க சொல்லணும் தெரியாது அப்படி சொன்னாங்க பத்தியா, அதான் அவங்க ட்ரை பண்றாங்க. அடுத்ததான் இந்த அஸ் a ஃபீமேல் வியானா வேற அவரோட ஒய்ஃபுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்றாரு, அது ஓகே. பட் அதுக்காக இன்னொரு உமனை பத்தி பேசுறீங்க. இங்க இருக்கிற எல்லா உமன்ஸும் ஐயோ இங்க இருக்கிற எல்லா உமன்ஸ்னாலையும் அவருக்கு அவ்வளவு இன்செக்யூரிட்டியா அப்படிங்குது. அதுக்கு பார்வதியா அப்படின்னா இதுக்கு இங்க வரீங்க அப்படிங்குது. ஐயோ இருக்கிற விமன்ஸ்னால அவருக்கு அவ்வளவு இன்செக்யூரிட்டி. இப்ப அவர் எப்போ எல்லா உமன்ஸ்னாலையும் இன்செக்யூரிட்டின்னு சொன்னாரு? அவர் பார்வதியை மட்டும்தான் சொன்னாரு. ஆனா இந்த வியானா எப்படி எல்லாம் அதை திருப்பி விட்டு யூஸ் பண்ணுது பாருங்களேன் இந்த கண்டென்ட்டை. விமன்ஸ்னால அவருக்கு அவ்வளவு இன்செக்யூரிட்டி. அப்பனா எதுக்கு நீங்க வரீங்க? ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் குரூப்பா உட்கார்ந்து இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? மூணு பேரும் என்ன ஃபெமினிசம் பேசுறாங்களா? இப்ப அவருதான் ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன வியானா வார்த்தைக்கு வார்த்தை, அது எப்படி நீங்க ஒரு உமனை பேசலாம், அது எப்படி நீங்க ஒரு உமனை பேசலாம்னே பேசிக்கிட்டு இருக்குது. என்ன உமன்ங்கிறது ஒரு எக்ஸெப்ஷனா? என்ன வேணா பண்ணிக்கலாம், எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்குது. அது எப்படி ஒரு உமனை கேட்கலாம், அது எப்படி ஒரு உமனை பேசலாம்னு? ஹஸ்பண்ட் you are talking okay but why you ignore another women? அப்ப ஒரு பொண்ணு ஒரு பையனை விருப்பம் இல்லாம தொட்டதோ வேற ஒரு பையன் மேல பொய்யான ஒரு அலிகேஷன் வச்சதோ தப்பாவே தெரியல பாருங்களேன் இதுங்களுக்கு. வியானா பேச்சு பூராம உமன்னாலே ஒரு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருக்குது. இங்க நோ மீன்ஸ் நோங்கிறது எல்லாருக்குமே தான், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், ஆம்பளைங்கல இருந்து பொம்பளைங்க வரைக்கும் எல்லாருக்குமே தான். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க.
உங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன கருத்து இருக்கு? இப்ப இவங்க எல்லாம் பேசுறது, இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துல உங்களோட கருத்து என்ன? நான் பேசுனது ஏதாவது தப்பா இருந்துச்சுனாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த விஷயத்துல நான் தப்பா இருக்கிறேனா அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கணும், என்னோட கருத்தையும் நான் மாத்திக்கணும் அப்படி இருந்தா. சோ அதனாலயாவது மறக்காம கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. தெரியுது இல்ல, ஆயுதத்தை கையில எடுத்து கொள்ள உடைக்க ட்ரை பண்றாங்க. நெக்ஸ்ட் சுபிக்ஷா இங்க பேசிட்டு அப்படியே அங்க போய் பிரசிடென்ட்ட கேக்குறாங்க, நீங்க யாருமே என்கிட்ட இனிமே இப்படி வராதீங்கன்னு எல்லாரையுமே தான் சொன்னீங்க அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, நான் அப்படிலாம் சொல்லலாமா, எல்லாரையும் நான் சொல்லல அப்படின்ட்டாரு. அவர் அங்க அப்படி சொல்லவும் இல்ல. அதோட சாண்ட்ராமே சொல்லிட்டாங்க, ஏமா பொண்ணுங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல, யாரு எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு, அது மென்ஸுக்கும் இருக்கும்ல. அவர் ஆல்ரெடி என்கிட்ட வந்து இதை சொல்லிட்டாரு, நான் தான் இதை பெருசா எடுத்துக்காதன்னு சொன்னேன் அப்படின்னாங்க. அதுக்கு அவருமே சொல்றாரு, நான் அதுக்கப்புறமே அவர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன், அதுக்கப்புறமா தான் பேசல. இப்ப அவளாவே தான் அங்க வந்து சொன்னா, அப்புறம் எதுக்கு என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு கொடுத்தா சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. அந்த இன்ட்யூஷன் இருக்கும்ல, வந்து சொன்னாரு அவரு, பேச எடுத்துக்காது. அதே கேள்விதான் நமக்கும். அப்படி உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா இதை நீ ஒஸ்டர்ல தான் சொல்லியிருக்கணும், நீ பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லியிருக்கே கூடாது. அதை சொல்லிட்டு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இதையும் நான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னு பண்றது. பாரு எப்பயுமே எல்லார்ட்டுமே சகஜமா ஜாலியா பேசுற ஆளு மாதிரி தான் வெளியிலுமே காட்டிட்டு இருந்திருக்காங்க. அது அவங்களோட விருப்பம், நம்ம அவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு ஆண் வந்து என்னை நீ தொடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தட்டி விட்ட ஒரு விஷயத்த வந்து நீ அப்படியே உனக்கு சாதகமாவும் அவனுக்கு அகேன்ஸ்டாவும் அவர் என்னை தட்டி விட்டதுதான் எனக்கு ஹர்ட் ஆயிருச்சு நீ மாத்தி விட்டா, அப்ப அது எவ்வளவு பெரிய ஃப்ராட் தான். அப்ப ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நீ ஒரு உமன், நீ ஒரு விஷயத்தை எப்படி வேணா மாத்திப்பியான்னு ஒண்ணு வருது இல்ல. யோசிச்சு பாருங்களேன், அவர் எனக்கு நான் எந்த பொண்ணையுமே தொட்டு பேசுறது இல்ல, எனக்கு நீ தொடாதன்னு தட்டி விட்ட ஒரு விஷயத்த நீ அப்படி வந்து இல்ல நான் தொட்டது தப்பு இல்ல, நீ இப்ப கைய தட்டி விடும்போது எனக்கு வலிச்சுச்சுல, அதுதான் பெருசுன்னு நான் ஒரு உமன் என்னை அடிச்சுட்டாருன்னு ஒண்ணு கொண்டு வரீனா இதை நீ எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லுங்களேன். இந்த மாதிரி அப்ப நீ எத்தனை பேர் மேலதான் இப்படி இந்த உமன் கார்டை யூஸ் பண்ணி அலிகேஷனை போட்டுட்டே இருப்ப, பழிய போட்டுட்டே இருப்ப. நான் சீரியஸ்லி சொல்றேன், விஜய் சேதுபதி இந்த விஷயத்தையாவது அட்ரஸ் பண்ணி அவங்கள கண்டிக்கணும். இல்லன்னா அவங்க இந்த வீட்டுல எத்தனை பேர் மேல ஈஸியா பழிய போடுவாங்கன்னே தெரியாது. அண்ணான்னு சொன்ன அண்ணனை சைட் அடிக்கிறேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சாண்ட்ரா சுபிக்ஷாட்ட கேக்குறாங்க, அண்ணன்னு சொல்றான்ல, அண்ணனை சைட் அடிக்கிறேன்னு சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவருமே சொல்றாரு, நீயே கரெக்டா உன் பாயிண்ட் படி யோசிச்சு நீ சொல்லுமா அப்படின்னு. அது எப்படி அண்ணன்னு சொல்லிட்டு நான் அண்ணன்னு சொல்லிதான் தொட்டேன் தப்பாவே தொடலன்னு சொல்றவங்க அண்ணனை நான் சைட் அடிப்பேன்னு சொல்லுவாங்களா? அப்ப அண்ணனை நீங்க இப்படித்தான் சைட் அடிப்பீங்களா? அப்படின்னா அண்ணன்னு கூப்பிடுற தங்கச்சிய போய் டார்லின்னு கூப்பிடுற திவாகருக்கும் பார்வதிக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுல வேற சுபிக்ஷா அவங்க அதை ஃபன்னா சொன்னாங்களா ஜாலியா சொன்னாங்களான்னு தெரியல அப்படிங்குது. அது எப்படி ஒரு அண்ணனை ஜாலிக்கு சைட் அடிப்பீங்களா? அப்ப ஆல்ரெடி சைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கை வச்சா அவருக்கு அது தப்பா தானே தெரியும். சும்மா ஃபன்னா சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க தெரியல எனக்கு. சாண்ட்ரா சொல்றாங்க, அவ என்கிட்டயே வந்து பாத்தியா உன் முன்னாடியே நான் சைட் அடிக்கிறேன் அப்படின்னு நான் என்கிட்ட நான் அப்பவே வந்துட்டு செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டேன், நீ என்ன வேணா பேசிட்டு போ, ஆனா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து இப்படி வந்து பேசும்போது அது தப்பு. அதுவும் இப்பயுமே இவர் எடுக்கிற அந்த பிரச்சனைய அவதான் எடுத்திருக்கா அப்படின்றாங்க. அப்பவுமே இந்த சுபிக்ஷா ஊன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்குது. முன்னாடியே நான் சைட் அடிக்கிறேன் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு ஏன் அங்க வாய்களே பேசினாங்கல்ல, இங்க பேச வேண்டியதானே? பார்வதி தானே போய் முதல்ல ஆரம்பிச்சாங்க. என்னமோ அந்த விஷயமே உங்களுக்கு தெரியாத மாதிரியும் இவரு தான் முதல்ல போய் பார்வதியை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரியும் பேசினாங்கல்ல இந்த சுபிக்ஷாவும் அண்ட் அஸ் ஃபீமேல் வியானாவும். இப்ப பேசணும்ல, அதான் எல்லாம் குரூப்பிசம் அங்க, அதான் எல்லாம் குரூப்பிசம். இப்ப சுபிக்ஷா வியானா இவங்க எல்லாருமே பார்வதி திவாகர் இவங்களுக்குள்ள குரூப். இது இப்ப அவர் எடுக்கலாம், இந்த பிரச்சனையை அவ தான் எடுத்திருக்கான். நெக்ஸ்ட் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மரா இந்த வாரம் செலக்ட் ஆனது சாண்ட்ராவும் எஃப்ஜே தான். அதனால அவங்க ரெண்டு பேரும் ஜெயில போட்டாங்க. ஜெயில வச்சு சாண்ட்ரா வந்து பிரசிடென்ட்ட சொன்னாங்க, அன்னைக்கு கமருதீனும் பிரவீனும் அவ்வளவு பெரிய சண்டை போட்டாங்கல்ல, அடிச்சுட்டு கிடந்தாங்கல்ல, ஆனா எல்லாருமே அதை அப்படியே மறந்துட்டாங்க. பத்தி அதுக்குள்ள எல்லாருமே என்னையதான் டார்கெட் பண்ணணும்னே புரியல இருக்காங்க, பார்வதியை விட்டுறலாம்னு எனக்கு எதிராக எல்லாரும் திரும்புறாங்க அப்படின்னாங்க. பெரிய பிரச்சனை நான் பண்ணலையே. எனக்கும் அதே தான் தோணுச்சு. ஏன்னா இங்க இருக்கிற யாருக்குமே அது பிராங்க்ங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடிவெடி சண்டை நடந்திருக்குன்னா கமருதீனை தான் எல்லாரும் சொல்லி இருந்திருக்கணும். நியாயப்படி பார்த்தா சாண்ட்ரா பண்ணதை விட அதுதான் பெரிய தப்பு. அதை சொன்ன ஒரே ஆளு ரம்யா மட்டும்தான். அப்படின்னா இவங்க பண்ணதும் சீக்கிரட் டாஸ்க்னு தெரிஞ்சதுன்னா இவங்க பண்ணதுமே சரின்னு தானே ஆகும். மறந்துட்டாங்க எல்லாரும், இதுலயே குறியா இருக்காங்க, டார்கெட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. சோ டோட்டலாவே இந்த டாஸ்க்ல பார்வதி அப்படி ஒண்ணும் மத்தவங்களோட பெருசா பண்ணி கிழிக்கல, என்ன அமைதியா மெதுவா பேசினாங்க அவ்வளவுதான். அதுவே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கானுங்க. இன்னைக்கு பண்ணதுமே ஒரு குரூப்பிசம் அட்டாக் தான். சுபிக்ஷா, வியானா, பார்வதி, திவாகர், துஷாரு இந்த வம்பு கேங்கோட ஒரு குரூப்பிசம் அட்டாக் இது. பார்வ விட்டுட்டு எனக்கு எதிராக திரும்புறாங்க. அடுத்ததா சாண்ட்ரா ஒண்ணு சொன்னாங்க, பார்வதி அன்னைக்கு ரிவ்யூ சொல்லும் போதே நான் பார்த்துட்டேன் அவளோட டிரான்சிஷனை,
ஆனா அதுக்கப்புறம் அவளாவே தான் வந்து பேசுனா. அதுதான் அவளோட ஐடியா போல. எல்லார்கிட்டயுமே இதைத்தான் பண்றா. அவளே போய் பேசி அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை அப்படியே அவங்களுக்கு எதிராக நெகட்டிவா திருப்பி விட்டுறா. ஆனா இது பிரில்லியன்ட் கேம்லாம் இல்ல, ஏதோ லூசுத்தனமா ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க. இவளோட ஐடியா நினைக்கிறேன். எல்லார்கிட்ட இருந்து பேசி வாங்கி இதுல இருந்து நெகட்டிவ் ஆக்கி சொல்றேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க பார்வதியோட ஸ்ட்ராட்டஜிய. எல்லார்ட்டையுமே வாண்டடா போய் பேச வேண்டியது, அதை அப்படியே அவங்களுக்கு அகைன்ஸ்டா திருப்பி விட வேண்டியது. இதுதான் பார்வதி பண்றாங்க. இது பிரில்லியன்ட் கேம் எல்லாம் கிடையாது, லூசுத்தனமா விளையாடிட்டு இருக்கா. ஆனா அதை சொல்லிட்டு அடுத்ததாவே நம்ம அஸ் எ ஃபீமேல் வியானாவோட ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ அடுத்தவங்க எல்லாம் ஒரு பகடக்காயா வச்சுக்கிட்டு அவங்களை இது பண்ணி அவங்களால ஒரு பிரச்சனை வரும், நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், அதை வச்சு நம்ம பேசலாம்னு பண்றா அப்படின்னாங்க. அவளோட ஐடியா என்ன தெரியுமா? மத்தவங்களை வச்சு விளையாடுறது. இதுவுமே கரெக்டான அனாலிசிஸ். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வியானா எப்பயுமே நான் அடுத்தவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன், நான் ஒரு போராளி, நியாயத்துக்காக பேசுறேன் பாருங்க பண்ணுவாங்க. ஏன்னா ஓன் பிரச்சனைக்காக பேசினாங்கன்னா அதுல சரி தப்பு அப்படிங்கறது டைரக்டா அஃபெக்ட் ஆயிரும். அதுவே அடுத்தவங்களுக்காக போய் நின்னா ஒருவேளை இவங்க பக்கம் தப்பே இருந்தாலும் என்ன ஆகும், அந்த பிள்ளைக்கு தப்புன்னு தெரியாம ஏதோ ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட்னு போய் நின்றுச்சுப்பா அப்படின்னு இவங்க மேல தப்புன்னு வராதுல்ல, செம கேடியது. யாரையாவது பக்கிடக்காய உங்களால பிரச்சனை நமக்கு வரும், நம்ம ரியாக்ட் பண்ணும், அதை வச்சு இங்க பேசலாம். மக்களே, இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா பிரியங்கா பிரஜினோட இஷ்யூல உங்களோட கருத்து என்ன? ஒரு நல்ல ஒரு வீடியோ. ஆக்சுவலா நம்ம இந்த பத்தி பிரச்சனை பத்தி இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா, இது அது ஆக்சுவலி நாம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இந்த கேஷுவலா ஒரு கன்சென்ட் இல்லாம ஈவன் லுக்கிங் ஆர் கொஸ்டினிங் ஆர் டாக்கிங், அது எவ்வளோ இட் இஸ் பேட் என்ற ஒரு ப்ரைவசி டிஸ்டர்ப் ஆகுதுன்ற பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்களோட விருப்பம் இல்லாம வந்து ஒரு பிசிக்கல் டச் பண்றதோ இல்ல பாக்குறதோ இல்ல வர்பலா வந்து அவங்க கிட்ட ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்றதோ, it could be good also. அது வந்து நல்லதோ கெட்டதோ, ஆனா அதை ரிசீவ் பண்றாங்கல்ல, அது மென்னோ உமனோ, அதை ரிசீவ் பண்றவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குப்பா. அவன் சொன்னா கரெக்டானது, ஆமா, நீங்க என்ன வேணா பண்ணலாம், ஆனா எனக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆமா, அது எனக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்கல, நோ மீன்ஸ்னா நோ மீன்ஸ் நோ, அவ்வளவுதான். சரியா? கரெக்டா வந்திருக்கு அந்த ஆமா, அது இட் குட் பி எனிதிங். நான் அது இவங்க வந்து டச்ல மட்டும் சொன்னா, நான் சொல்றேன், நாங்க சொல்றோம், அது எனிதிங். இட் குட் பி டாக், இட் குட் பி பிரேஸ், வாட் எவர் இட் இஸ். வேர்பலா கூட இருக்கலாம் அது. இந்த காலம் அந்த மாதிரி we should respect somebody's privacy. அதுதான் மெயினா நம்ம யோசிக்க வேண்டியது. அவங்களுக்கு பிடிக்கல, அது அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குன்னா அதை செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். அது பொண்ணுக்கானாலும் பையனுக்கானாலும் இட்ஸ் யூனிவர்சல். ஆமா, அவங்களுக்கு அது இதுல டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, நான் வந்து பொண்ணு, நான் வந்து பெண்கள் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. லைக் as in if it's disturbing for a person, then it is disturbing only. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அது சிம்பிளா எக்ஸாம்பிள் போடலாங்க. நாம இப்போ மொபைல்ல ஸ்பேம் மெசேஜ் வரும்போது நம்ம எப்படி பண்ணுவோம்? ரியாக்ட், ஆமா, இரிட்டேட் ஆகும்ல, அப்புறமா அவாய்ட் பண்ணுவோம், அது பிளாக்ல போடுவோம். அந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஒரு ஆட்டிடியூடு. நமக்கு ஒரு ஆள் இப்படி கான்ஸ்டன்டா நம்ம ஹீஸ் ஈவன் தோ அவன் சொல்றான் மை வைஃப் இஸ் தேர், அது இல்லை, தட்ஸ் நாட் த ப்ரையாரிட்டி. ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். வைஃப் இருக்காங்களோ இல்லையோ இல்லை, இஃப் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் தென் டோன்ட் பாதர் மீ, அவ்வளோதான். இட்ஸ் ப்ரையாரிட்டி இஸ் தட். அது நான் இப்படிதான் தொட்டேன், அதுல வேற டைசெக்ஷன் பண்ண தேவையே இல்லை. நம்ம இப்போ எப்படி நம்ம ஆளுங்க சினிமா வச்சுதான் சொல்ல முடியும். இப்போ எப்படி வந்துட்டு வீட்டில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நம்மளோட தங்கச்சி மாதிரி, நீ என் தங்கச்சி மாதிரி, அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு எத்தனை படம் தங்கச்சி மாதிரின்னு சொல்றாங்க, தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு தொடுறது அது தப்புன்னு நம்ம எவ்வளவு படங்கள்ல பேசிக்கா அது இதுதான் நம்ம ஸ்கூல் இதுல எல்லாம் கத்து கொடுக்கணும். we should not interrupt in anybody's privacy. அது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபார் அஸ். ஏன்னா இது இந்த மாதிரி இப்போ இவனுக்கு இப்போ அதையே இது உல்டாவே நினைச்சு பாத்தீங்கன்னா he would have faced so many problems இல்லையா? இது ரோல் ரிவர்ஸ் பண்ணா கரெக்ட் தானே? எவ்வளவு பிடிக்காம என் மேல கை வைக்கிறாரு, அவரு சொன்னாம உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுதான் கை வச்சேன் அப்படின்னு, அது எவ்வளவு பிரச்சனையா போயிடும். ஸோ இட்ஸ் வாட் ஹி செட் இஸ் ரைட். இது பொம்பளை ஆம்பளைன்னு இல்லை, எனிபடி. எனக்கு பிடிக்கல, எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, அதனால நான் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாப்புல, கரெக்ட் தானே? டு அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் an issue, it's better.
அது ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சு பேசுறது தொட்டு பேசுற அளவுக்கு நமக்கு வந்து அவங்க நமக்கு அந்த உரிமை கொடுத்திருந்தா நம்ம அந்த உரிமையை எடுத்துக்கலாம். அவங்க அந்த அந்த ஸ்பேஸ் நமக்கு கொடுக்கலன்னா இல்ல நான் உரிமை எடுத்துப்பேன், நீ அண்ணன் அண்ணனா இருந்தாலும் அந்த உரிமை இருந்தா தான் நம்ம இது பண்ணணும். அப்புறம் அந்த சாண்ட்ரா சொன்ன மாதிரி அண்ணனை சைட் அடிப்பீங்களா? அந்த டாபிக் போறதுக்கே கிடையாது. so sick. எப்படியெல்லாம் லைக் திஸ் அண்ட் ஆல் இந்த பிக் பாஸ் இது வந்து ஆக்சுவலி சம் பீப்புள்ஸ் பர்சனாலிட்டி இல்லையா? ஸோ யூ ஷுட் திங்க் ஹவு பீப்புள் ஆர் திங்கிங். இப்போ நமக்கு அந்த மாதிரி இது கேட்கும் போதே நமக்கு எவ்வளோ கூச்சமாக இருக்குன்னா, ஸோ யூ திங்க் அபவுட் தட் இல்லையா? ஸோ எனக்கு அதான் பாரு ஹேஸ் டு சேஞ்ச் ஹர். அவங்க மேபி அவங்க வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு கவுன்சிலிங்லாம் எடுக்கணும். ஏதோ சம் இஷ்யூ இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு அந்த பொண்ணுகிட்ட. அவங்க ஏதோ வெளியே வந்த அப்புறம் அவங்க ஏதாவது அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு கவுன்சிலிங் எடுக்கணும். கவுன்சிலிங் எடுக்கணும்னா அவங்க பெரிய பிரச்சனையில இருக்காங்கன்னு சொல்லல. இது பார்த்து அது வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி ஷீஸ் ஏன்னா நாங்க பாக்குற இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சிருந்து நான் ட்ரோல் தான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த ட்ரோல் பாக்குறது எல்லாத்துலயுமே இவங்க மேல அலகேஷன் வச்சாங்க, இந்த பொண்ணு இவருக்கு மேல அலகேஷன் வச்சது, ஒருத்தர் மேலே இந்த மாதிரி பிசிக்கல் அலகேஷன் வச்சுட்டே இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்கதான் பாத்துக்கணும் அவங்க மென்டல் இஷ்யூஸா. அப்புறம் விஜய் சேதுபதி கூட ஒரு எபிசோட்ல அவங்க சொல்றாங்க, எதுக்கு சிரி அவ ஏதோ பண்ணி இப்படி பண்றா. ஆமா, அப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா ஒரு ஹோஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. ஒரு டோன்ட் ஹேவ் த காமன் சென்ஸ் ஹவு டு பிஹேவ். ஒரு அது இவங்க ஒரு விஜே, அது எனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. இவங்க இந்த மாதிரி விஜே இவங்களுக்கு ஒரு அந்த சோஷியல் மாரல் இருக்கும், ஒரு டெக்கோரம் இருக்கும். ஒரு ஹோஸ்ட் ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணி இவ்வளவு இம்மெச்சூரா. இப்ப எல்லாம் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க கூட இந்த மாதிரிலாம். செகண்ட் திங், இந்த மாதிரி சேனல்ஸ் நம்ம இப்போ ட்ரோல் சேனல்ஸ் எல்லாம் பாக்குறோம். இந்த மாதிரி சேனல்ஸ் இவங்க போட்டு மிதிப்பாங்கன்னு தெரியும். அட்லீஸ்ட் அப்பனாச்சும் நம்ம ஒரு இவ்வளவு இம்மெச்சூரா இப்பெல்லாம் வந்து யாருமே பிஹேவ் பண்றது இல்லைங்க. ஹை ஸ்கூல் பசங்க கூட இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது கிடையாது. ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க, ரொம்ப மெச்சூர்டா, பேச்செல்லாம் ரொம்ப மெச்சூர்டா இருக்குது. இவ்வளவு இம்மெச்சூரா இப்பெல்லாம் நடந்துக்கிறதே இல்லை. இப்ப இருக்க அந்த 2K கிட்ஸ் கூட அப்படி நடந்துக்கிறது இல்லை. வெர்பலா எதை பேசிட்டு போயிடுறானுங்க, பாடி லாங்குவேஜ்லாம் அப்படியே காமிச்சுக்கிட்டுலாம் யாரும் பண்றது இல்லை. இவ்வளவு இம்மெச்சூரிட்டி எப்படின்னு தெரியல ஒரு பர்சனுக்கு, அதுவும் இப்படி ஒரு வீடியோவா இருக்கிறவங்க. இன்னொரு எபிசோட்ல வீக்கெண்ட் இதுல மைக்கு பெரிய மைக்கு ஸ்பீக்கர் மைக் எடுத்துட்டு வந்து விஜய் சேதுபதி ஆமா கத்துனாரு, எப்படி இருக்கு இப்போ. ஆனாலும் ஷீ இஸ் லாஃபிங் அட் இட். அது ஒரு தப்புன்னு அவங்களுக்கு. ஐ திங்க் ஷீ இஸ் த ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் திவாகர். கரெக்டா சொன்னீங்க இல்ல? ஆமா இருக்கும். See, she's not accepting. அவங்க உள்ள ஒரு ஃப்ளா இருக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால. ஆமா இல்லையா? அவங்க சொல்றாங்க திஸ் இஸ் ராங், யூஆர் சப்போஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனாலும் அவங்க அந்த எபிசோட் மூலமா சேஞ்ச் பெருசா ஆகல. அதான் இந்த இவர் கெஸ்டா வந்திருந்தவர் சொன்னார் பாத்தீங்களா, திவாகருக்கு வந்து என்பிடின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த டேர்ம் கண்டுபிடிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேம்மா என்பிடி. நம்ம ஆக்சுவலி நம்ம பழைய வீடியோல போட்டிருந்தோம், நான் வீடியோ இதாயிடுச்சுல்ல. ஆமா, பிஃபோர் நான் ரியாக்ட் பண்ணியிருந்தோம், நம்ம அதுல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு. அவங்க பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அது சம் கேரக்டர்ஸ் ஆர் லைக் தட், அவங்க பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. தே டோன்ட் ரியலைஸ் இந்த டைப் பர்சனாலிட்டிக்கு சென்டிமெண்ட்ஸ்ன்றது இல்லை. இப்போ சப்போஸ் நாம ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கோம், லைக் அலைய அடிக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அலை அடிக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? என் அவஸ்தைய பார்த்து என்ன பண்ணுவீங்க? ஹெல்ப் பண்ணணும்னு போவேன். இவங்க வந்து அங்கேயும் கதை பேசுவாங்க, என் வீட்டுல இந்த இதுன்னு. அந்த சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இவங்க. அப்படி எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருக்கவங்க இப்படிதான் பேசுவாங்க. ரொம்ப இவங்க சைக்காலஜி அந்த மாதிரி பேஷன்ஸோட இவங்க வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில கூட தே டோன்ட் ரியலைஸ் தட் தேர் சப்போஸ் டு ஆக்ட் ஆஸ் பர் சிச்சுவேஷன். அங்கே கூட அவங்க ஓன் ப்ரையாரிட்டி தான் அவங்களுக்கு.
அது அந்த மாதிரி ஏதாவது கவுன்சிலிங் கொடுத்து அதில் சரி பண்ணுவீங்களா இல்லை அதான் அந்த தெரப்பி எல்லாம் இருக்கு, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்றதெல்லாம் இருக்கு. ஆனா நிறைய அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போறதுக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும் சேஞ்ச் ஆகிறதுக்கு. இட்ஸ் நாட் தட் ஈஸி. இப்போ இந்த இவர் திவாகர் இருக்கார்ல, இவர் என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம்ல இருக்காரு இப்போ? அவங்க எனக்கு தோணுது இன்னொன்னு நம்ம மாதிரி இருக்கிற ஆடியன்ஸு கூட காரணம். இவர் we are also a reason why he is like that. Because நாம இந்த மாதிரி கேரக்டரை என்ஜாய் பண்றோம். என்ஜாய் பண்ணி உங்களை வளர்த்து விட்டுருக்கோம் அப்படியே நல்லா. ஸோ he is thinking that fame is doing well. நம்ம இப்படி பண்றதுனால தான் ஃபேமஸா இருக்கும், இன்னும் அதிகமா பண்றோம். ஆனா இப்ப அது எக்ஸ்ட்ரீமா இருக்காரு. ஆமா, அவங்களுக்கு அது இது he cannot accept that flaw or criticism. அவங்களுக்கு ஏத்துக்க முடியல. அதானே ஒரு எபிசோட்ல நீங்களே காமிச்சீங்க. அவங்க ஏதோ விஷயமே மாத்தி வேற ஏதோ ஏலியன் மாதிரி வேற ஏதோ டாபிக்ல போறாங்க இல்லையா. அவங்க எதிரில் இருக்கிறவங்க இது காதலே விழல. they will blank that out. அப்பா அங்கேயே அவங்க பத்தி தான் பேசுறாங்க. சப்போஸ் தனுஷே இப்படின்ற மாதிரி தானே பேசுறாங்க அவங்க இதுல. ஆனா அவங்க பேசிட்டு இருந்த எதிரில் இருக்கிறவங்க பேசின டாபிக்கே வேற. ஆமா, அவங்க ஹெல்த்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்களும் இந்த மாதிரி தானே இருந்தாங்க. he is comparing himself like I am as equal as Dhanush. ஓகே, இந்த சேனல் என்ன சேனல்? V4U சேனல். நல்லா இருந்துச்சு வீடியோ. ஸோ உங்க ரிவ்யூ நல்லா இருக்கு. யூ ஹேவன்ட் ஸ்போக்கன் எனிதிங் ராங். ஆமாம், நீங்கள் பேசின எல்லாமே சரியாக தான் இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. நாங்கள் இதை we just wanted to react. ஆமாம், லைக் பண்ணுறோம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். I know you want me, give me a sign. Urgude, vinde venne paathe maygude, inda kaani daan tavigude, yelle daan deepake tadigude, onna